புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். சென்னை சாலிகிராமத்தில் உள்ள விஜயகாந்தின் இல்லத்திற்கு வருகை தந்து மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரின் குடும்பத்தாருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இது குறித்த விவரங்களை செய்தியாளர் லதா வழங்க கேட்கலாம். வணக்கம் லதா, விவரங்கள். சுபா வணக்கம். மறைந்த நடிகரும் தேமுதிக தலைவருமான விஜயகாந்தினுடைய அந்த சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய இல்லத்திற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அவரினுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி சென்றார். குறிப்பாக தற்பொழுது இந்த இடத்திற்கு வீட்டிற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் பிரேமலதா விஜயகாந்த், அதே போல விஜயகாந்தினுடைய 2 மகன்கள், துணை பொதுச் செயலாளர் தேமுதிக கட்சியினுடைய துணை பொதுச் செயலாளர் சுதீஷ் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு அவருடைய அந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்து இருந்தார். இந்த நிகழ்வில் தேமுதிக துணை பொதுச் செயலாளர் பார்த்தசாரதி, அதே போல பாஜக மாநில துணைத் தலைவர் கருநாகராஜன் உள்ளிட்ட பலரும் உடன் இருந்தார்கள். நேற்றைய தினம் பெரம்பூரில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியில் கூட பங்கேற்றிருந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் விஜயகாந்திற்கு அந்த இரங்கலையும் ஆறுதலையும் பதிவு செய்து இருந்தார். இதற்கிடையே தற்பொழுது சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய இல்லத்திற்கு வருகை தந்த மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் அவரினுடைய குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதலை தெரிவித்து இருக்கிறார். சுமார் 15 நிமிடத்திற்கு மேலாக இந்த சந்திப்பானது நடைபெற்று இருந்தது. மேலும் வீட்டில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அந்த விஜயகாந்தினுடைய உருவ படத்திற்கும் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். குறிப்பாக விஜயகாந்த் மறைந்த அந்த தினத்தில் வர முடியாத சூழ்நிலையில் இருந்த அரசியல் கட்சி தலைவர்கள், அதே போல நடிகர்கள் உள்ளிட்ட பலரும் சாலிகிராமத்தில் இருக்கக்கூடிய விஜயகாந்தினுடைய இல்லத்திற்கு வருகை தந்து ஆறுதலையும் இரங்கல்களையும் தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் பியூஷ் கோயல் மத்திய தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தற்பொழுது வருகை தந்து பிரேமலதா விஜயகாந்தினுடைய 2 மகன்கள், அதே போல சுதீஷ் உள்ளிட்டோரை நேரில் சந்தித்து அவர்களுக்கு ஆறுதலை தெரிவித்து இருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.